Satyabama Institute of Science and Technology. Admission open for Engineering, Architecture, Management, Arts and Science, Law, Dental, Pharmacy, Nursing and Physiotherapy. வணக்கம். உங்கள் லெஜண்ட் சரவணாவில் சம்மர் ஏசி மேளா சிறப்பு விற்பனை. பிரத்யேக அணிவகுப்பு ட்ரெண்டியாக ட்ரெடிஷ்னலாக ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை. இது ஒரு கிளாரிஃபிகேஷன் மட்டும் இதில் சொல்லிடுறேன். இது அவர் லோகேஷ் சாரை பெருசாக அவமரியாதை செய்யணும்னோ அப்படிங்கிற நோக்கத்தில் அந்த ஸ்டேஜில் பேசல. நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். நான் மிகப்பெரிய கமல் சார் ஃபேனு. என்னால் முடியல. அவர் பெரிய சாதனைகளை செஞ்சுட்டார் லோகேஷ் சார். செஞ்சுட்டு கமல் சார் முன்னாடி போய் நான் அவங்க ஃபேன்னு சொல்ல முடிஞ்சிருச்சு அவரால். என்னால் முடியலையேங்கிற அங்கலாய்ப்பில் சொன்னது தான் அது. யாரும் அவமரியாதை செய்யணும்னோ ரெஸ்பெக்ட் இல்லாமல் பேசணும். நான் ஜென்ரலாக யாருமே அப்படி பேச மாட்டேன். ஸோ இது வெறும் கமல் சார் மேலே இருந்த அன்பின் மிகுதியை தவிர்த்து வேறு எந்த நோக்கத்திலையும் பேசினதில்லை. அது அவருக்கு தெரியும். நான் இன்ஃபேக்ட் முடிச்சுட்டு அப்படி பேசிட்டு கீழே அவர்கிட்டே சொன்னேன். நான் இப்படி பேசியிருக்கேன், நான் கிளம்புறேன் அப்படின்னா, இல்லை கிளம்பாத இரு, ஏன் ரிப்ளை பார்த்துட்டு போன்னு சொல்லிட்டாரு அவர். சோஷியல் மீடியாவில் அது ஏதோ நாங்கள் 2 பேரும் அடிச்சுக்கிட்ட மாதிரிலாம் இதுவாக ஆரம்பிச்சிருச்சு. அப்படி நடக்கல. தூங்குற மாதிரி எப்படி சார் நடிச்சிங்க? நிஜமாவே தூங்கி இருக்கீங்களா ஏதாவது சீன்ல? ஒரே ஒரு ஷாட்டில் மட்டும் தூங்கிட்டோம். என்னன்னா, நாங்கள் எப்படி ஷூட் பண்ணோம்னா, எங்கள் டைரக்டர் உண்மையாகவே ரொம்ப கைண்டாக எங்களுக்கு எங்களுக்கு ஒரு ஷெட்யூல் பண்ணியிருந்தாரு. ஒரு ரொம்ப ஈஸியான ஒரு ஷெட்யூல். இதை பற்றி நம்ம பேசி ஆகணும் சார். காலையில் ஆமாம், காலையில் ஏர்லி மார்னிங்க்கு வர சொல்லி அடுத்த நாள் ஏர்லி மார்னிங்க்கு அனுப்புவாங்க. ஸோ அந்த மாதிரி சமயங்கள்லாம் நாங்கள் பண்ணும்போது எங்களுக்கே தெரியாது. ஓகேங்களா, கட் சொன்னோடனே அலறி எந்திரிப்போமே தவிர்த்து அவ்வளோ அப்படியான சீக்வன்ஸ் நடந்திருக்கு. பட் தி திங் இஸ், நீங்கள் சொன்ன கேள்வி மட்டும் நான் சொல்கிறேன். இப்போ முகத்துக்கு இப்படி கேமரா வச்சுட்டாங்கன்னா, தூங்குங்க ஆக்ஷன் சொன்னாங்கன்னா உங்கள் ஐபால் ரோல் ஆக ஆரம்பிச்சிடும் உங்களுக்கே தெரியாமல். ஓகேங்களா, ஐயோ ஐபால் ரோல் ஆகுது அப்படின்ட்டுருவாங்க. இது எல்லா வாட்டியுமே அது எனக்கு என்ன ஆகுனா, இது கூட பிரச்சனை இல்லை. ஜெய்பீம்லாம் நான் இறந்து போன மாதிரியான ஷார்ட்லாம் எடுக்கும்போது மைண்ட் எப்படி ஒர்க் ஆகும்னா, அதை பற்றி நினைக்காதுன்னு சொல்லும் போது இன்னும் வேகமாடும் கிடுக்கிடுன்னு. ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறது உண்மையிலே கஷ்டம். சார், மேம் பற்றி நான் சொல்ல மறந்துட்டேன். ஆக்சுவலி விஷயம் என்னன்னா, அவங்க சொன்னாங்க ஒரு படம் தான் நடிச்சிருக்கு சினிமாவுக்கு புதுசுன்னு. நான் கதை சொல்ல போகும்போது ரொம்ப நிறைய கேரக்டர்ஸ் ட்ரை பண்ணுறது, ஆடிஷன் ட்ரை பண்ண கதை சொல்ல போகும்போது அவங்களுக்கும் டவுட் இருந்த மாதிரி எனக்கும் டவுட் இருந்தது எப்படி இருக்கு. இப்போ ஏன்னா நான் ஒரு படம் தான் நடிச்சிருக்கேன், ப்ளஸ் இன்ட்ராக்ஷன் பெருசாக பண்ணதில்லை. ஸோ 2 பேருமே ஆசிலேஷனோட தான் போய் மீட்டிங்கே அட்டன் பண்ணோம். அவங்களுமே சொன்னாங்க எனக்கும் ஆசிலேஷனாக இருக்குன்னு, மேம் எனக்கும் ஆசிலேஷனாக இருக்குது. பட் அவங்க கதையை படிச்சுட்டு கதையை புரிஞ்ச விதம், இப்போ மணி சார் கதையை புரிஞ்சுக்கிட்ட விதம், அதை பண்ணுற விதம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதான். அது புதுசு கிடையாது, நான் சொல்லுங்கிற விஷயமே கிடையாது. பட் அதுக்கு ஈக்குவலாக அவங்களோட இப்போ அந்த சென்சிபிலிட்டி பார்க்கும்போது சாருமே சொல்லி ஸ்பெல் பவுண்டாக இருந்தது, டு பி ஃப்ராங்க். ஏன்னா ஒரு கேரக்டர்ஸை படிக்கும்போது ஏன்னா நான் எழுதும்போது குறிப்பாக அந்த அனு கேரக்டர், அனு கேரக்டர் பேர் சொல்லியாச்சு இல்லை, அவங்க கேரக்டர் நேம் அனு. ஸோ அதை எழுதும்போது எங்களுக்குமே சில இஷ்யூஸ் இருந்தது. நான் எழுதி முடிச்சுட்டு நான் டிராஃப்டில் கன்ஃபியூஷன் இருக்கும்போது டிஸ்கஷன் பண்ணுவேன், டீம்கிட்ட சொல்லுவேன், இங்கே சார்ட் எடுத்துருவோம். எங்கள் எல்லாருக்குமே ஒரு உமன் பெர்ஸ்பெக்டிவ் என்ன தான் நாங்கள் எழுத அத்தனை உமன் பெர்ஸ்பெக்டிவ் உள்ள வரும்போது தான் அந்த கேரக்டர் இன்னும் சரியாக புரிஞ்சுக்க முடியும். ஸோ அவங்க பவுண்ட் படிச்சுட்டு அவங்க சொன்ன விஷயங்களாக இருக்கட்டும், ஸ்பாட்டில் அது மாதிரி சொன்ன மாதிரி இப்போ ஒரு சீன் கொரியோ பண்ணுறோன்னா, ஒரு சீன் ஸ்டேஜ் பண்ணிவிட்டு சார் எல்லாருமே இப்படி பண்ணலாமா அவங்க தோணும் போது அவங்களோட இன்புட் ரொம்ப ஈக்குவலாக இருக்கும். இப்போ நான் மறுபடியும் சொல்கிறேன், இப்போ சாரை பற்றி நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை. பட் அதுக்கு ஈக்குவலாக அவங்களோட இருக்கும்போது தான் இங்கே எல்லாருக்குமே பிரமிப்பாக இருந்தது. ரொம்ப சூப்பராக அந்த கேரக்டரை இவங்களை தவிர யாரும் பண்ண முடியாதுன்ற ஒரு நம்பிக்கை இருக்குன்னு நினைக்கிறேன். படம் பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். ரமேஷ் திலக் சாரும் நீங்களும் பயங்கர ஃப்ரெண்ட்ஸு, இதில் மாமா மச்சானா நடிச்சிருப்பீங்க. ஸோ அவரோட நடித்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி. சரி, நான் உண்மையாக சொன்னால் கஷ்டப்படாம பொய்யே சொல்கிறேன். உண்மையாலுமே ரமேஷ் உன்னை பற்றி தானே பேசுகிறேன், கொஞ்சம் வெளியே இருப்பா. ரமேஷ் ஆஸ் அன் ஆர்டிஸ்டாக சொல்கிறேன், ஹி கேன் புல் ஆஃப் லிட்ரலி எனி திங். கன்வின்சிங். அவனால் நீங்கள் என்ன ரோல் கொடுத்தீங்கனாலும் ஹி கேன் உங்களை அசால்ட்டாக கன்வின்ஸ் பண்ணாப்புல, எஃபர்ட்லெஸ்ஸாக கன்வின்ஸ் பண்ணாப்புல. ஓகேங்களா, அதுதான் ஒரு ஆர்டிஸ்ட்க்கு ரொம்ப முக்கியமான. எஃபர்ட் போட்டு கன்வின்ஸ் பண்ணுறதில்ல முக்கியம் இல்லை, எஃபர்ட்டே தெரியாது உங்களுக்கு. அதில் ரமேஷ் மன்னன். நீங்கள் அவர் செலக்ட் பண்ணுற கேரக்டர்ஸோ அவரோட டேலண்ட்டோடைய அவரோட பொட்டன்ஷியலோட உயரம் அது இல்லை. ஓகேங்களா, இன்னும் அவன் இஃப் யூ கேன் அவனுக்கு சரியான கதாபாத்திரங்கள் வழங்கப்பட்டிருந்தா அவன் போயிருக்க வேண்டிய, இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பாருங்கள், இதுக்கப்புறம் அவனோட லைஃப் உண்மையாலுமே சொல்கிறேன், நம்ம ஊரில் ரொம்ப மிக முக்கியமான ஒரு ஆக்டர் ரமேஷ் திலக்குங்கிறதுல. அதே போல் பர்சனலாக எனக்கு நாங்கள் ஷார்ட் ஃபிலிம் சமயத்துலேருந்தே ரமேஷ் எனக்கு தெரியும். ரமேஷ் எனக்கு முதல்ல இன்ட்ரடியூஸ் ஆகிட்ட விதமே ரொம்ப ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஸ்க்ரீனிங் முடிச்சுட்டு
வேற ஏதோ ஒரு ஆஃபீஸில் பார்க்குறோம், ஜின்னு தான் கூடுவாப்புல. ஜி என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டார். சாரி இருக்கு ஞாபகம் இல்லை. என்ன ஜி அந்த ஷார்ட் ஃபிலிம் ஸ்க்ரீனிங் நடந்துச்சு? ஆமாம். நீங்கள் நடிச்சிங்களா? ஆமாம் ஆமாம். நான் ஃபஸ்ட்டு நான் தானே உங்களை வந்து கட்டி பிடிச்சேன், ஞாபகம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஆமாம். அப்போ ஸோ அந்த சமயத்துலேருந்தே அவர் வாய்ப்பு தேடிட்டு இருந்த நாங்கள் 2 பேரும் அப்படி வாய்ப்பு தேடிட்டு இருந்த சமயங்கள்லேருந்தே ரமேஷ் எனக்கு நல்லா தெரியும். அண்ட் அதெல்லாத்தையும் தாண்டி அஸ் அ பர்சன் நான் சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப முக்கியமானவன், ரொம்ப முக்கியமான ஆள். சோ ஸ்வீட். உள்ள கூட்டுறாமா எங்க வெளியே போயிட்டாப்லையா? உங்க வார்த்தைக்கு மரியாதை கொடுத்தேன். நார்மல் பர்சனா எங்களால உங்களோட கனெக்ட் பண்ண முடியுது. ஒரு செலிபிரிட்டி அவர் பேசுறாருன்றதை தாண்டி எங்க அண்ணன் பேசுறாரு அப்படின்ற ஒரு இமோஷன் தான் எங்களால உங்களுக்கு கனெக்ட் பண்ண முடியுது. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து சினிமாலையும் சரி வாழ்க்கையிலும் சரி நிறைய போராட்டங்கள் பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு நீங்க சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். சினிமாவுக்கு வரவங்க எல்லாருக்குமே சொல்கிறேன், இன்னைக்கு நான் அடுத்த தலைமுறையினரை ஏதோ குற்றம் சாட்டுற மாதிரி நான் தயவு செய்து நினைக்க வேண்டாம். ஏன்னா முன்னாடி இருக்கிற எல்லா தலைமுறையும் அடுத்த தலைமுறையை தங்களை விட ரொம்ப கீழானவர்களாகவும் ரொம்ப அவங்களுக்கு இன்னும் வாழ்க்கை புரியல அப்படிங்கிற குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் ஃபார் எவ்ரி அடுத்த ஜென்ரேஷன் வேற ஒரு புதுசான ஒரு நெரட்டிவை செட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் அடுத்த ஜென்ரேஷன் வந்து ரொம்ப ப்ரொக்ரெசிவாக யோசிக்கிறாங்க, ஜெண்டர் ரோல்ஸ் மாறிடுச்சு, எவ்வளவோ ப்ரொக்ரெசிவாக இருக்கிறாங்க. பட் நான் இது என்னுடைய இதுவா என்னன்னு தெரியல, சின்ன அப்சர்வேஷன் தான், பொய்யா கூட இருக்கலாம். ஏன்னா எனி அப்சர்வேஷன் இன்னைக்கு சரியா இருக்கலாம், நாளைக்கு அது பொய்யா கூட மாறலாம். நான் நினைக்கிறது என்னன்னா, அவங்க மேலே ஜெயிச்சே ஆகணுங்கிற கட்டாயத்தை நிறைய திணிக்கிறோமோ அப்படிங்கிற இப்போ இருக்கிற தோக்குறத ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் வந்து பயம், ரொம்ப பெரிய பயம் இருக்குது எல்லாருக்கும். அந்த ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் என்ன பண்ணிடும்னா எந்த வகையிலையும் ஒரு மேதமையை உருவாக்காது என்னைக்கும். நான் எப்போ ஜெயிப்பேன். அப்புறம் இந்த ரீல்ஸும் இதுவும் ஜெயிச்சவர்களை கொண்டாடி இதில் போயிட்டு அந்த சாங்கை போட்டு இல்லையா அவார்டு வாங்குறத இதெல்லாம் போட்டு அவங்க கண்ணு முன்னாடி கண்டினியூஸாக அதை ரிஃப்ளெக்ட் பண்ண நான் எப்போ ஜெயிப்பேங்கிறது. ஸோ ஆனால் அதில் வந்து அவங்க ப்ராசஸை மறந்துடுறாங்க. தோல்வி தெரியல, படுதோல்வி தெரியல, அவமானம், இது எல்லாமே நீங்கள் ஃபீல் பண்ணாமல் நீங்கள் ஸ்ட்ராங் ஆக முடியாது. ஸ்ட்ராங் ஆனால் தான் வெற்றிக்கான இடத்துக்கு போகவே முடியும் இல்லையா? ஸோ அது நான் மற்றவங்க கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணும்போது, இல்லைனா நான் வந்து சினிமாவுக்கு வந்து 6 மாதம் ஆகுது, நான் சான்ஸ் கிடைக்கலண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அவங்ககிட்ட இல்லைப்பா தம்பி, பெரிய வேலை இருக்குடா, இன்னும் நீ கற்றுக்க வேண்டியது இருக்குது, போக வேண்டியது இருக்குது அப்படின்னு இல்லைனா அவ்வளோ டைம் இருக்காதுண்ணா, நான் சீக்கிரமாக இதுவாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என் முன்னாடியே சொல்கிறான் ஓகே ஃபைன்னு. பட் ஆனால் அவனால் வந்து அந்த பொறுமையில் அந்த ஆங்ஸைட்டி சீக்கிரமாக நான் ஜெயிக்கணுங்கிற அந்த டெஸ்பிரேஷன் இருக்குல்ல, அதுதான் எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. பட் ஆனால் அது எவென்ச்சுவலாக அடுத்து சர்வைவல் இதுவை வந்து என்ன பண்ணணும்னா, நம்ம பிரெயினோட வேலை என்னென்னா, உங்களுக்கு சர்வைவ் பண்ணுறோன்னா அதுக்குண்டான டெக்னிக்கும் அதுவே கற்றுக் கொடுத்துரும். அதனால் சீக்கிரமாக அவங்களே நம்ம எதுவும் நான் அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு பெரிய அளவும் கிடையாது, நான் அதை ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அது நிறைய பேர் ஏற்றுப்பாங்கன்னு நினைக்கிறேன். கமிங் டு மீதா மேம், நீங்க வந்து எழுதுவீங்கன்னு நாங்க கேள்விப்பட்டோமே. அது வந்து இவர் முன்னாடியே சொல்றீங்க பார்த்தீங்களா? இல்ல ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி போயட். அவங்களுடைய நிறைய போயம்ஸ் நான் படிச்சிருக்கேன். ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி எழுதுறாங்க. ஆனா சொன்னா அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. நான் உங்களை பத்தி என்ன சொன்னாலும் நீங்க ஏத்துக்கிறீங்களா? இல்ல அதே மாதிரி இல்ல. ஐ மீன் எனக்கு வந்து நான் எழுதுவேனா, இட்ஸ் நாட் லைக் நான் இப்படி இந்த ஃபார்மேட்ல எழுதணும், ஒரு போயமா எழுதணும், அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. நான் எழுத ஆரம்பிச்சது வந்து உலகத்தை புரிஞ்சுக்கிறதுக்கும் என் இமோஷன்ஸை புரிஞ்சுக்கிறதுக்கும் தான் நான் எழுத ஆரம்பிச்சது. மற்றபடி ஐம் லைக் நோ நான் வந்து போயம் எழுதணும், கதை எழுதணும், இல்லை நடிக்கணும், அந்த மாதிரி கிடையாது. எனக்கு வந்து நேச்சுரலா எக்ஸ்பிரஸ் பண்ணணும். எனக்கு வந்து நான் யாரு, எனக்கு நான் உணர்ற இமோஷன்ஸ் என்னன்னு புரிஞ்சுக்கணும், மற்றவங்களை பார்க்குறப்ப அவங்க என்ன இமோஷன்ஸ் ஃபீல் பண்ணுறாங்கன்னு புரிஞ்சுக்கிற ஆர்வம் எனக்கு கொஞ்சம் ஜாஸ்தி. அவ்வளோதானே தவிர மற்றபடி. அண்ட் அதுக்கு முன்னாடி நான் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். விநாயக் பற்றி இன்னொரு விஷயம் சொல்லணும். ஜென்ரலாக நாங்கள் பொதுவாக டைரக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அதை அவங்களுடைய எக்ஸ்பிரஷன்ஸை வந்து அவங்க எப்படி அதை உணர்றாங்கன்றதை நடிகர்கிட்ட காமிக்க மாட்டாங்க. ஓகே நல்லா இருக்கு பண்ணுங்க டேக்குன்னு. ஆனால் விநாயக் அப்படி இல்லை, ரசிப்பார். அப்படியே சூப்பர் செமையா இருக்கு, இதே மாதிரி பண்றீங்களா டேக்ல அப்படிலாம் சொல்லுவாரு. உற்சாகம் அப்படியே தெரியும். ஆமா, அவர் ஃபேஸ் ஃபுல்லா அப்படியே நாங்கள் நடிச்சு காமிச்சோம், இல்லை நானும் ரமேஷ் யார் நடிச்சு காமிச்சாலும் இப்படி ஆயிடுவாரு. அப்படியே ஒரு சின்ன குழந்தை மாதிரி ஆயிரும். ஓகே இதே மாதிரி பண்ணலாமா, இது ஒரு ஒன்று எடுத்துக்குவா அப்படின்பாரு. ஸோ அது வந்து எங்களுக்கு எவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணுச்சுன்னா, இப்படி ஒருத்தவங்க ரசிக்கும் போது இல்லை, எங்கள்கிட்ட இருந்த இந்த டயர்ட்னஸ் இது எல்லாமே போயிருச்சு. ஓகேங்களா? இப்போ அவங்க வந்து ஒரு என்ன சொல்றது,
ஓகே பண்ணுங்க அப்படின்னாங்கன்னா நம்ம அந்த டயர்ட்னஸ் கேரியாக இருக்குமோன்னு தோணுது. ஓகேவா, இவர் வந்து அந்த மாதிரி ஒரு பெரிய இப்படி ஒரு எக்ஸ்பிரஷன் என்ன பண்ணுறதுன்னா அது எங்களுக்கு ரெஃப்ளெக்ட் பண்ண அந்த எனர்ஜி. எக்ஸாக்ட்லி. இவங்க அளவுக்கு சின்சியரிட்டி சொல்கிறேன், ஒர்க் மேலே இருக்கிற பேஷன் சொல்கிறேன். உண்மையாக நான் வந்து வேற யாராவது இருந்தா இதெல்லாம் நான் எதுக்குங்க போதுங்க அப்படின்னு சொல்லியிருக்க முடியும். பட் அது அவங்க பண்ணலை. இல்லை தேங்க்யூ. பட் தட் இன் தட் வே உங்களுக்குமே தான். ப்ளஸ் அது வந்து அடிப்படை. ஐ திங்க் என் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு ஆர்டிஸ்டுக்கு ரொம்ப அடிப்படை விஷயம் அது. ஏன்னா நம்ம எதுக்கு வந்திருக்கோம்? நடிக்க தான் வந்திருக்கோம். அடிப்படமும் வந்திருக்கு. அது கண்டிப்பா இருக்கும். இந்த பொல்லாது பட் ஐ திங்க் அது வந்து பேசிக் தான். அவ்வளோதான். அது பேசிக் தான். ஸோ அதை தாண்டி நம்ம இன்னும் எவ்வளோ பண்ண வேண்டி இருக்கு, எவ்வளோ ஏன்னா அடிப்படை சரியா இல்லைன்னா நம்ம என்ன பண்ணாலும் அதில் பிரயோஜனமே கிடையாது. We need to don't please. Okay, let's shift the topic to what I learned from Mr. Sean Roldan. Like நான் வந்து I haven't மியூசிக் இருங்க ப்ளீஸ்ங்க. நோ ப்ரொடக்ஷன் மியூசிக் ப்ரொடக்ஷன் வைஸ் நீங்க வந்து சொன்னா நான் வந்து இது இல்லன்னு சொல்லுவீங்க, ஒத்துக்க மாட்டீங்க. No, I mean I think we've had ரொம்ப ராங்கான விஷயம். பார்த்த அந்த சின்ன டைம்லயே I think I can see that he's a person who's very well read. And அவரோட வாழ்க்கையோட கண்ணோட்டமா இருக்கட்டும் சரி, and like the way he looks at life is a very interesting, a very balanced perspective, and I believe so that's something I absolutely enjoy, and I absolutely love his music, but I absolutely love his voice. Wow. You Who is not a fan? Yeah. I mean he does great music. Absolutely. But I'm a bit extra biased towards your voice. எப்படி சார் உங்களை வச்சு படம் பண்ணீங்க? இங்க இவ்வளவு கசகசகசகசகசன்னு பேசிக்கிட்டே இருக்காங்க. ஆக்சுவலி நாங்க எல்லாம் இவ்வளவு ஜாலியா பேசுறது இங்க தான் டைம் லைனே இல்ல எங்களுக்கு. ஆக்சுவலி சோ இப்பதான் ஜாலி பண்ணி ஃபன்னா இருக்கு. ஜாலியா இருக்கு படம் முடிப்பு ரிலீஸ் இருக்கு. பட் இப்பதான் அந்த ஸ்பேஸ் பதட்டத்துல இருக்குங்க. பதட்டத்துல இருக்கோம். ஆக்சுவலி ஒரு வாட்டி மியூசிக் கம்போஸ் பண்ணலாமா சார்? எஸ் சார். எக்ஸ்ட்ரானரி மியூசிஷியன், சிங்கர் எல்லாமே தெரியும். அதை தாண்டி எக்ஸ்ட்ரானரி ரைட்டர் சாருமே அது தெரியாது. ஆமா என்ன சார் எல்லாரும் ரைட்டர்ஸா இல்ல இது சொல்றேன். இந்த பொல்லாத உலகத்திலே இருக்குல்ல, இந்த பொல்லாத உலகத்திலே என்னை படைத்தா இறைவன், அந்த பல்லவி அண்ணனோட தான், ஐயாவோட தான். அந்த 2 வரி தான் அது வரும்போதே வந்தது. ஆக்சுவலா யுகபாரதி சார் கிட்டே எடுத்துட்டு போகும்போது நான் வருஷம் இருந்தது சார், இது பரவாயில்லையா. ஆக்சுவலா நாங்க நிறைய எழுதி பார்த்தோம். அவரோட வரிகள் ரொம்ப ஸ்பெஷலா இருந்தது. அந்த என்னவோ தெரியல, சம்டைம்ஸ் அந்த முதல் வரி நம்மளுக்கு முணுமுணுக்கும் போது வருது என்னமோ, இட் வில் ஜஸ்ட் என்ன ட்ரை பண்ணாலும் சேஞ்ச் ஆக மாட்டேங்குது. ஏன்னா ஒரு ஆர்டிஸ்ட்னா இப்போ நிறைய பேர் வந்து சில பேர் எனக்கு ஸ்கிரிப்ட் சொல்லும் போது ரொம்ப கோல் ஓரியன்டா இருப்பாங்க, லைக் ரொம்ப கால்குலேட்டிவா இருப்பாங்க. இது அப்படி நடக்கும், அது அப்படி நடக்கும், இவங்களே டிசைட் பண்ணிடுவாங்க முதல்ல. பட் வை ஷுட் இட் ஹேப்பன் லைக் தட்? திடீர்னு புயல் வரலாம், படம் ரிலீஸ் ஆகாம போனா என்ன வேணா நடக்கலாம்ல. அதுதான் இல்ல நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு ஆர்டிஸ்ட், a true artist will be open to all possibilities and he will not be a complainer, he will just get things done. ஸோ ஆர்ட்டோடைய பேசிஸே அதுவாக தான் இருக்கணுங்கிறது தான் என்னோட ஜேர்னியே. அதை வந்து இந்த படத்தில் ரொம்ப அழகாக ஃபிட் பண்ண முடிஞ்சது. சில படத்தில் வந்து we may not fit it the way we want, but இந்த டீம் வந்து is completely my vibe. ஸோ everything I've done in the film is very honest. எதுவுமே சும்மா கால்குலேஷன்லாம் பண்ணலை. தலக்கோதும் வந்து பிரதீப் சாரோட வாய்ஸ் தானே கேட்டிருக்கீங்க. ஷான் ரால்டன் சாரோட வாய்ஸ், லிரிக்ஸுமே ரொம்ப அழகா இருக்கும். நான் பாடி கொடுத்த வருஷனை கேட்டார் அவரு. பட் தலக்கோதும் இளங்காத்து செய்தி கொண்டு வரும், மரமாகும் எதையெல்லாம் வாழ சொல்லி தரும், கலங்காத நீயும் நெஞ்சுக்குள்ள, இருளாத விடியாத நாளும் இங்கு இல்லை, ரொம்ப பக்கம்தான் நிழல் நிக்கிதே, உன்னை நம்பி நீ முன்ன போகையில பாதை உண்டாகும், நிக்காம முன்னேறு கண்ணோரோ ஏன் கண்ணீரு, நிக்காம முன்னேறு அன்பால நீ கை சேரு. கமிங் பேக் டு ரியாலிட்டி, நேற்றுக்கு வந்துட்டு மனோபாலா சார் தவறிட்டாரு. ஸோ அதை பற்றி ஒரு சில வார்த்தைகளோட முடிச்சிடும். மனோபாலா சார் வந்து எப்படின்னா, அவர் எப்படி, நான் இது வரைக்கும் அவர் கூட ஒரு படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் ஆல்சோ அவருடைய ஆஃபீஸ்க்கு ஒரு 2 தடவை போயிருக்கேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 4-5 மணி நேரம் பேசியிருக்கோம் அவர்கிட்ட. நானும் அவர் மட்டும், அவரோட அசிஸ்டன்ட் இருந்தாங்க. எப்படின்னா அவருடைய எக்ஸ்பீரியன்ஸஸ்லாம் யோசித்து பார்த்தா தலை சுற்றுற அளவுக்கு பெரிய பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருக்குது அவருக்கு. ஆனால்
இவன் ஒரு சின்ன பையன் இவங்கிட்ட அப்படிங்கிற அவர்கிட்ட ஃபில்டரே இருக்காது. டைரெக்டாக அவங்க கிளாஸ்மேட் ஆயிடுவார். அவ்வளோ ஈஸில் வந்து உங்ககிட்ட வந்து பழகக்கூடிய மனுஷன். அண்ட் இன்னொரு இது என்னென்னா, அவர் பண்ணி வச்சுருந்த ஒர்க்ஸ் சொல்கிறேன், அவர் ஆஸ் அ டைரக்டராக சொல்கிறேன், ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியான படங்கள் எடுத்ததாக இருக்கட்டும். ஏன்னா ஆல்சோ ஹீ கேன், உண்மையாலுமே சொல்கிறேன், மற்றவங்க எல்லாரையும் என்கரேஜ் பண்ணுற விதம் இருக்குல்ல, மோட்டிவேட் பண்ணுறது. எனக்கு ஜெய்பீம் படம் பார்த்துட்டு அவர் ஃபோன் பண்ணி பேசினதாக இருக்கட்டும், ஆஃபீஸ்க்கு இன்வைட் பண்ணி எனக்கு வந்து இது சமைச்சு கொடுத்தார். நான் வந்து அப்போ சாப்பிட்டு போகல, அப்போ என்கிட்ட சொல்கிறாரு, சாப்பாடு இருக்குடா சாப்பிட்றியாடா அப்படின்னு சொன்னார். இரு வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு தட்டில் போட்டு கொண்டு வந்தார். அதுவாக இருக்கட்டும், இஸ் அ வெரி ஜெம் ஆஃப். எனக்கு வந்து எனக்கு ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி கூட ஏதோ இன்டர்வியூவில் பேசிகிட்டு இருந்தார், ஏதோ நியூஸ் பைட்டில் ஏதோ பேசிகிட்டு இருந்தார் நினைக்கிறேன். உண்மையாகவே பெரிய ஷாக்கிங்கான விஷயம். பிகாஸ் ஹி வாஸ் மை ப்ரொடியூசர் ஃபார் சதுரங்க வேட்டை. ஸோ நான் அவரோட ஆஃபீஸ்க்கு போன ஞாபகங்கள், மணி சொன்ன மாதிரி தான், நத்திங் டு ஆட், பட் பெரிய எக்ஸ்பீரியன்ஸு. ஆனால் அதை துளி கூட வெளிக்காட்டிக்காத சில பேரை பார்த்தீங்கன்னாலே ஓ டைரக்டர் வந்திருக்காரு அந்த மாதிரி இருக்கும். அவருக்கு அவ்வளோ விஷயம் தெரியும், சூப்பராக பாடுவார், ராகம் பற்றிலாம் தெரியும், அவருக்கு ஆர்டிஸ்ட் வரைவாரு. அவ்வளோ ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பின்னாடி இருந்தும் கூட சும்மா ஒரு குழந்தை மாதிரி நம்ம கூட சாதாரணமாக பேசக்கூடிய ஒரு இது. அதே மாதிரி வந்து இன்ஃபேக்ட் நான் ஒரு வாட்டி அவரோட ஆஃபீஸ்க்கு போகும்போது சும்மா வேற ஏதோ பேசுறதுக்காக போனேன். 2 மணி நேரம் சும்மா எதையோ பற்றி அவரோட ஸ்டோரிஸ்லாம் சொன்னார். நிறைய விஷயம் கற்றுக்க முடிஞ்சுது அவர்கிட்டேருந்து. இயற்கையாக என்ன நடக்கணுமோ அது நடந்து தான் தீரும், அதை நம்ம எதுவுமே பண்ண முடியாது. பட் வாட் வி கேன் ஹோல்ட் ஆன் டு இட்ஸ் வாட் எவர் லேர்னிங்ஸ் ஹவ் பீன் ரிசீவ்ட், அதை நம்ம இன்னும் ஒரு பெட்டரான வேர்ல்டை கிரியேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணலாம். எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒருத்தரை நம்ம ஒரு தோற்றத்தை வச்சோ இது பண்ணியோ சும்மா ஒரு இடம் போடுறோம்ல, இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த அந்த அவங்களோட பீக்ல நமக்கு தெரியவே தெரியாது. அவரை யோசிச்சு பார்த்தா இன்னொரு எவ்ரிபடி இஸ் க்ளோஸ். லைக் அவர் கூப்பிட்டா உடனே நீங்க யாரா இருக்கட்டும் அவ்வளோ பெரிய அபிமானம். மற்ற லைக் மணி சார் மாதிரி எல்லாருமே, எல்லா ஆர்டிஸ்டுக்குமே அவ்வளோ பெரிய அபிமானம் வந்து அவர்கிட்ட. ஸோ அவரை போனது வந்து பெரிய லாஸ் டு தி இண்டஸ்ட்ரீஸ். முக்கியமாக இது வந்து ஹியூமன் ரிலேஷன்ஷிப்ஸை பற்றி தான், ஓகேவா, ஒரு உறவுகளை பற்றி நான் பேசுகிறேன். ஸோ நான் வந்து என்ன திடீர்னு ஸ்ட்ரைக் ஆகிற சொல்கிறேன், இனிய உறவுகளை பற்றி பேசும் இந்த இனிய இரவு. குட் நைட். அவ்வளோதான். Satyabama Institute of Science and Technology. Admission open for engineering, architecture, management, arts and science, law, dental, pharmacy, nursing and physiotherapy. வணக்கம், உங்கள் லெஜண்ட் சரவணாவில் சம்மர் ஏசி மேளா சிறப்பு விற்பனை. பிரத்யேக அணிவகுப்பு, ட்ரெண்டியாக ட்ரெடிஷனலாக, ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.